beyond infinity and back again. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். நிஃப்டி நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் மார்க்கெட் நம்மளோட வியூ எப்படி இருக்குது, நமக்கு அப் டைரெக்ஷனாக டவுன் டைரெக்ஷனாக சைட்வே வாங்குற மாதிரி வியூ என்ன இருக்குது நம்மளோட வியூ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ போல நம்ம குளோபல் இண்டிசஸ் பார்த்துருவோம். ஸோ நமக்கு குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து -21 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, நெகட்டிவ்ல காட்டுறாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நமக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ்ல காட்டுறாங்க. பெரிய பாயிண்ட்ஸ் இல்லை, எல்லாம் 10-20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து நெகட்டிவ்ல காட்டுறாங்க. ஸோ மேபி எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப் டைரெக்ஷன்லேயே மார்க்கெட்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது இல்லையா. ஸோ மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஸோ அப் டு வி கேன் எக்ஸ்பெக்ட் 2% வந்து நிஃப்டியில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் எனி டைம் நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 2300 கோடி வாங்கியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 820 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட வியூ வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏன் பாசிட்டிவாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் என்னோட வியூவு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவில் வந்து 81 பாயிண்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நான் அரௌண்டு 81 பாயிண்ட் மைனஸில் காட்டுறாங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 17,339 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து 80 பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணி காட்ட போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. நமக்கு வந்து 17,312 வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 312. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இந்த இன்பிட்வீனில் எங்கே வேணாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் வச்சாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே அப்சைடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே நான் ஒரு ட்ராயிங்கில் வரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லையே வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை 17,400 ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லைனா அன்றைக்கி டேவோட ஹையில் உங்களோட கேபிட்டல் பொறுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ என்னோடய வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்கனாலும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே புல்லிஷ் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சாங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கீழே போகுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே டைரெக்ஷன் எடுக்கிறாங்க, இந்த லெவலை வந்து 17,250 பிரேக் பண்ணுறாங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போகுதுங்கிறது தெரியுது. ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டு கீழே வரும். கீழே வந்து நமக்கு வந்து 16,990 வரையிலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் வந்து 16,990லையும் அடுத்த சப்போர்ட் வந்து 16,800லையும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ என்னோடய வியூ வந்து டைரெக்ஷன் அப் சைடு தான் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டா உங்களுக்கு வந்து எஸ்டர்டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும். ஸோ அந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து 17,250 வரைக்கும் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெவலில் வந்து மார்க் பண்ணும். வினோத் கேட்டிருக்காரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அவருக்கும் அப்படி சொன்ன மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணி நேத்தோட லோவில் இருந்து ஹைக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லெவல் காட்டுது பார்த்தீங்களா. இந்த லெவல் வந்து இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி போகுங்கிற பட்சத்தில் நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ பிரேக் பண்ணி போகுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த என்ட்ரி எடுத்தோன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி போங்கிற பட்சம் அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு எதுனா
0.61 ரெசிஸ்டன்ட் 0.618. அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் நமக்கு வந்து 0.5 இருக்குது. 0.5 போயிடுச்சுன்னா அதை சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் 0.3ல கன்சாலிடேட் பண்ணிட்டு திரும்ப நமக்கு 0.5ல சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட்டு மேலே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறப்போ நமக்கு டாப் வந்துட்டாங்க. ஸோ 0ல வந்துட்டாங்க. திரும்ப வந்து நமக்கு வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் எப்போவுமே ரீட்ரேஸ்மெண்ட் லெவலோட போனால் தான் நமக்கு வந்து நல்லது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் இங்கே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணாலும் நம்மளோட பாயிண்ட் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஜீரோ பாயிண்ட் 6லேயே நம்ம வந்து அரௌண்டு 0.5 ஆர் 0.6க்குள்ளே வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கே சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு 0th லெவலை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலு லாங் அண்ட் ஷார்ட்டுங்கிறது நம்ம வந்து வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை அண்ட் லோ போகிறாங்க. ஹையில் டைரெக்ஷன் அப் டைரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் இந்த டவுன் சைட்லேருந்து மேலே அப் சைடு வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி பார்க்கணும். டவுன் சைடு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா? இங்கேருந்து நான் வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 0th லெவலில் வந்து 0ல டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டவுன் சைடுக்குன்னா இந்த மாதிரி ஹையிலேருந்து லோ வச்சு பார்க்கணும். அப் சைடுனா லோலேருந்து ஹையை மார்க் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 hour சார்ட் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டு போயிட்டுருக்காங்க. மேலே அப் சைடு கண்டினியூஸாக மார்க்கெட் போயிட்டுருக்காங்க. எனி டைம் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நமக்கு வந்து டைரெக்ஷன் போனாங்க இல்லையா? இது இப்படி காப்பி பண்ணி இதை வச்சோம்னா ஓகேங்களா? இவ்வளோ மூமெண்ட்டு நமக்கு மார்க்கெட் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. இங்கேருந்து மேபி வந்து நமக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். மேபி கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்கு கான்சியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம், எங்கே நம்ம டார்கெட் புக் பண்ணுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க பிகினர்ஸு. ஸோ என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கிறங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு எடுங்க. சும்மா க்ரீன் கலர் ரெட் கலர்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த இடத்துல இப்படி மார்க்கெட்டு போகும், டைரெக்ஷன் எடுத்து போகும் அப்படிங்கிற அசம்ஷனில் மட்டும் என்ட்ரி எடுக்காதீங்க. எப்போவுமே என்ட்ரி எடுத்தால் நான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது, எனக்கு இந்த ரூல் என்னோட ரூலில் இது வந்து மேட்ச் ஆகுது இந்த கண்டிஷன் அப்படிங்கிற ரூலுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ அந்த ரூல் படி எடுத்து நீங்கள் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, தப்பு இல்லை. ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கேஸில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் நாம் வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து எப்போவுமே வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே நாங்கள் டார்கெட் வைக்கிறோங்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து
ஒரு டெஃபினிஷன் வேணும். டார்கெட் இங்கே வைக்கிறேன்னா ஏன் இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறேன், இந்த இடத்துல ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், இந்த ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே ஹிட் ஆகாது அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இல்லைனா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிடும். ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே மார்க்கெட்டு மேலே போவோம். சிச்சோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சோம் அடிச்சுட்டு மேலே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காம விடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வைக்கிறத கரெக்டான இடத்துல வைக்கணும், அடிக்காத லெவலில். ஸோ என்ட்ரி அப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், கேபிட்டல் சேஃபாக வச்சுக்கோங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.